எப்போ சாமத்துல தானே போடாங்க வருவீங்க, விடிய காலத்துல வந்துருக்கீங்களே. சாமத்துல படுத்தேன் தூங்கிட்டு. சாம கோடாங்க அடைய ஒரு சாம கோடா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இவர் ஏதுமறியாத ஞானத்தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அனுபவித்து குழந்தைகள் எல்லாரும் நலமாக இருக்கின்றீர்களா? இமயமலையிலிருந்து குமரி தீர்த்தம் ஆட வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிறேன். இமயமலையிலிருந்து வருகிறேன். குமரி தீர்த்தம் ஆட வேண்டும் என்று ஆவலோடு வந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது, முன்னால் அருந்தியவருக்கு தான் அதனுடைய சுவை தெரியும். எனக்கு அதே சந்தேகம். அது உப்பு கைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? குடிச்சு பார்த்தவங்க தெரியும். அப்ப நீங்க குடிச்சீங்களா? கன்னியாகுமரி போனா கடல்ல குளிக்கிறது இல்லையா? நீ எதான் நினைச்சிருக்க? வேறு என்ன தங்கச்சி? தாத்தா நமஸ்காரம் தாத்தா. நீங்கள் இருவரும் அவர் யார்? நாங்கெல்லாம் நம்பிராஜ மக்கள். அப்படியா? யாரு? விசாரிக்கிறியா? இமயமலையிலிருந்து வர்றாருயா. அப்படியா? ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாரு. அதனால எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி இருந்து? உனக்கு எப்படி இருக்கு? நாங்க காப்பி அங்க இருந்து வந்திருக்கோம்ல, அதனால எனக்கு அது எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறது கூறுகிறேன். காட்டுக்குள்ள வந்துகிட்டு பசிக்குதுன்னா எங்கே நாங்க என்ன பண்ணுவோம்? புனத்தில் உனக்கு எதவா பிசைஞ்சு வச்சிருக்கேன். 2 உருண்டை உள்ள தள்ளு, கொஞ்சம் பசி ஆறிக்கிறேன். அந்த உருண்டை நான் தள்ளிக்கிறேன். அந்த பிள்ளைகிட்ட கொடு. யார்கிட்ட? அதெல்லாம் கிடையாது. இந்த வள்ளிகரத்தால கொடுத்துறான் அந்த வயதான கட்டைக்கு. வள்ளி கொடுத்தாத்தேன் இந்த கட்டைக்கு பசி ஆறும். உங்ககிட்ட வாங்கி குடிச்சாதான் பசி ஆறுமா? என்னனே காலங்காலத்துல இப்படி போட்டு இமிச பண்றீங்க? காலங்காலத்துல ஈஸியா இருக்கும். காசா பணமா கொடுங்கம்மா. என்ன புடு கொக்கு செய்வ கொக்கு கண்ட மீன கண்டு அடிக்கிற கைதான் அணைக்கும். தாத்தா தண்ணிக்குள்ள விழுந்துட்டாருமா?
தாத்தா செத்தாலும் பரவாயில்ல, தண்ணி குளுக்க தவளை செத்து போக முடியாது. ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ. அடே நீ வீர தேவங்கிறத நிரூபிச்சிட்டேன். ஏய் எங்க தாத்தா எங்க? என்ன அது? நல்லா பாரு தாத்தா ஏய் நல்லா பாருண்ணா, அதுல பாத்துக்கலாம். எங்க போய் பாருங்க. கோல் மட்டும் வருது, ஆளை காணா. அட ஏனே வாங்க. ஏ அம்மா எம்புட்டு ஆசை. பாகம் தின்றபடி என்னமே இன்னும் மோகம் தீரவில்லை. தேனு தினமா கரைச்சி வச்சிருக்காங்க பாரு. அதெல்லாம் வேணாம். ஏன் உங்களுக்கு அவ்வளோ கருமம்ன்றீங்க? காட்டுக்குள்ள சின்ன சின்ன பிள்ளைகளா அப்படி இருக்கிறீங்களே, இந்த மிருகங்கள்லாம் வந்து அதை பார்த்து பயப்பட மாட்டீங்களா? அதெல்லாம் எந்த மிருகத்துக்கு நாங்க பயப்பட மாட்டோம். எங்க அண்ணன் வீரத்தேவை இருக்கும்போது நாங்க எதுக்கு பயப்படணும்? விருந்தாடி வந்தா பாய் போட மாட்டீங்களா? விருந்தாளி வந்து முண்டாட்டியை கெடுத்தானு கெடுத்து விட்டானா அதுக்காச்சும் நான் போடுறது இல்லை. ஓ, மிருகத்தை கண்டா பயப்பட எதுக்குமே பயப்பட மாட்டோம். எந்த மிருகத்துக்குமே எதுக்குமே பயப்பட மாட்டோம். ஒருவேளை புலி வந்துருச்சுன்னா இந்த இருக்கானே எங்க அண்ணன் புலி வந்துச்சுன்னா உண்டாங்க இந்த மாதிரி ஒரு கம்பு எடுத்து இப்படி துணி சுத்திடணும். ஒன்றும் இல்லை, எதுல துணியை சுத்தணும்? இந்த கம்பளை துணியை சுத்திட்டு மண்ணெண்ணெயில முக்கிக்கணும். எதுக்கு மண்ணையில முக்கணும்? ஒரு தடவை முக்குவாரு. அப்ப தீய பத்த வச்சிடணும். புலிகிட்ட காட்டணும். என்ன காட்டணும்? ஏய் புலி, புலி இங்க வார் தீ. ஏய் புலி, இங்க வார் தீ. புலி தீய பார்த்து பயந்து ஓடிடும். ஓடிடுமா? வீரத்தேவா, அதுக்கு எதுக்கு கம்பு துணி மண்ணெண்ணெய்? வீரத்தேவா, பாத்தீங்களா? பரவாயில்ல, ஏன்னா காட்டுக்குள்ள இருந்தாலும் அறிவு நல்லா தான் வேலை செய்யுது. சரி, கரடி வந்தா என்ன பண்ணுவீங்க? பொருளி கொட்டார அடிச்சு வச்சு விட்டுரும். அப்படியா? நரி வந்தா அந்த அப்படி பொறி அள்ளி போட்டா அது வர தின்னுட்டு போற. சிங்கம் வந்தா என்ன பண்ணுவீங்க? அசிங்கம் பண்ணி போடுவோம். அது மேல உட்கார்ந்து பல்லே விளக்குறேன். சிங்கத்தையா? ஆமா. சரி, ஒருவேளை யானை வந்துருது என்ன பண்ணுவீங்க? எதுக்குள்ளயாவது நுழையலான்னு பார்த்தா ஏய், அது ஒண்ணு கேட்டா தான் எங்களுக்கு பயம். அந்த புள்ள பாவடைக்குள்ள போக பச்சை சரி. என்ன கேட்டா பயமா? கொன்றுவீங்க. என்ன கேட்டா தான் பயமா? புள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போல இருக்கு. அப்படியா? தாத்தா, அந்த ஒரு பேரை கேட்டா மட்டும்தான் நாங்க ரொம்ப பயப்படுவோம். எந்த காரியமும் செய்யும் பொழுது அண்ணன் விநாயகனை வணங்காம வந்தோம்னா இதுதான் காரணம். இப்பதான் புரியுது பார்த்தீங்களா? சரி, இங்க வாங்க. நீ
தனியா பேசிட்டாங்க. நீங்க வாங்க 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 அண்ணன் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் வாங்க வாங்க அண்ணன் கடைசி சொல்லித்தானே வந்திருக்கோம் அப்புறம் அப்ப சரி இல்ல இல்லையா? யாரை போச்சு சரியா இல்லையா? இல்ல யாரை வந்தா பயப்படும் சொன்னீ இல்ல ஆ. நான் தாத்தா, நான் கூப்பிடவா வேணாமா ஐயோ அதை போக சொல்லு தாத்தா, நல்லா இருப்ப. அது போ சொன்னா போறதுக்கு என்ன தாத்தா பயப்படுறோம்ல, போக சொல்லுங்க தாத்தா. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஆ. அதை சொன்னீங்கன்னா அதான் போயிடும். கெட்ட வார்த்தை சொல்லாத தாத்தா, நல்ல வார்த்தை சொல்லு. நல்ல வார்த்தையை தான் எங்களை சொல்லுவோம். வச்சுக்கிட்டு அப்படியே பேசலாமானே? அது வார்த்தை பத்தியா? ஓ, சொல்லு. அப்ப நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்துச்சுன்னா மயக்கம் விட்டு கீழே விழுந்துருந்து ரெண்டு பிள்ளைய பேச. சரி ஒரே ஒரு வார்த்தை வள்ளிக்கண்ண சொல்லுங்க. என்ன சொல்லணும்? வள்ளிக்கண்ணு கிழவனாகிய உங்களை கிழவராகிய தாங்களை வள்ளியாகிய நான் வள்ளியாகிய நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. வரனே, அப்புறம் நம்ம மரியாதை கட்டு பாத்துக்க. அசுக்கு போயா. அவ்வளவு நாளா அந்த பிள்ளைய நானும் கருவேப்பிள்ளை கூத்தாட்டு வளர்த்து ஒரு கழுட்டு பையில கல்யாணம் கொடுக்குவா. நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்ப என்ன நான் அந்த பிள்ளை யாருக்கும் கட்டி கொடுக்க மாட்டேன். ஏனே நான் தான் நான் தான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து. உன் தங்கச்சி என்ன சத்தியம் பண்ண? நான் வேணா சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அவருக்கு. யாரு அவருக்கு கிழவனை கொள்ள திட்டம் போட்டிருக்க நீ? பேசாம இரு. தாத்தா மரியாதையா போறியா? இங்க இருந்து என்ன சொல்ற? நாங்க அப்படி செய்ய மாட்டோம். கச்சாத்தி முடியாது. சரி யாரே தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அது போக ஆங்கிலம் பேசக்கூடாதுனே. அது போக சொல்லு தாத்தா. தாத்தா தயவு செஞ்சு அதை போக சொல்லு தாத்தா. எலிபென்ட் அது போக வேண்டியதே. தாத்தா யானை யார்ட்டையாவது போக சொல்லு தாத்தா. நான் தான் எடுத்து கொடுத்தேன். அது என்ன கிழவன் பயமுறுத்துறா இருந்தாலும் சர்க்கஸ் கம்பெனில வேலை பார்த்தாலும் என்ன செய்யற? சும்மா அதெல்லாம் கிடையாது. சத்தியம் பண்ணி விடு. அண்ணே உன்னை நம்பிதான் நான் வந்து பயப்படாத, சரி. அண்ணன் இருக்கேன். ஆ? எது வந்தாலும் பாப்பேன். எல்லாத்தையும் பாக்குறதானே. அம்மா ஒரு பேச்சுக்கு சும்மா காட்டி சத்தியம் பண்ணுங்கம்மா. சும்மா கை அடிச்சு விடு. நெருப்பு அம்மா 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 அட பாவியலா. அம்மா நெருப்புனா சுடவா போகுது, பீனா நாரவா போகுது. ஐயப்பு இதெல்லாம் கட் பண்ணிடு. ஐயப்பு நல்லா அம்மா சும்மா காட்சிக்கு ஒரு சத்தியம். இங்க இருங்க, புழுக்குன்னு சத்தியம் பண்ணுங்க. சரியா? எப்படிமா பண்ணனு? ஏ தாத்தா எப்படிமா இங்க நீ என் தங்கச்சி உனக்கா சத்தியம் பண்ண. ஆனா நீ இந்த எலுமிச்சம்பளம் வெத்தலை வாக்கெல்லாம் அடிக்காது. சும்மா கை அடிச்சு விட்டுட்டு போயிடும். நீ போயிடணும். சரியா? டேய் அண்ணா, கையில அடிச்சு. என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க? கையில் அடிச்சா சத்தியம் பண்ண சூட வெத்தலை வாக்கெல்லாம் வரைக்க மாட்டேங்குது. வேகமா வேகமா புழுக்குன்னு நீங்க கை நீட்டுங்க. கிழவனாகிய உங்களை கிழவராகிய தாங்களை வள்ளியாகிய நான் வள்ளியாகிய நான் திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து கொள்கிறேன். யானை போக சொல்லு தாத்தா. யானை நான் கூப்பிடும் போது வா. இப்ப யார்கிட்ட போற? தாத்தா பட்டு வச்சு பட்டி சட்டையெல்லாம் போட்டு ₹1 பிளேட் வாங்கி முதல்ல சேவிங் பண்ணிட்டு. ஆமா அண்ணே, எதுக்கு நீ அழுகுற? நீ எங்க இருக்கு சேவிங் பண்ண? நான் சொல்றத கேளுமா. என்னனே? கிழவனுக்கு ஒண்ணு கட்டி கொடுத்துட்டு நினைச்சு வேதனைப்படாது. ஏய் நீ சும்மா தானே சத்தியம் பண்ண சொன்ன. சத்தியம் பண்ணிட்டு இன்னும் ஒண்ணும் செய்ய முடியாது. வேற வழி இல்ல. கிளவே பொண்டாட்டி தங்கச்சி, கிளவே பொண்டாட்டி, கவலைப்படாத. குமரி பொண்டாட்டி. இது மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் அண்ணன் ஒரு மருந்து தயார் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மருந்து மாமா? சிட்டுக்குருவி லேகியம். அது மூக்கெல்லாம் தேய்க்கணுமா? இல்ல, அது 4 உருண்டை நல்லா உருட்டி காலையில தாத்தா கொடுத்து வெறு வயிற்றுல கொடுத்துட்டீங்கன்னா என்ன நீ வந்து எனக்கு அண்ணனா இல்ல மாமாவான்னு கேக்குறாங்க. மாமா தானே. நான் சாமியை இப்ப என்னமோ சொன்னீங்கல்ல அம்மாட்ட, உனக்கு தேவைப்படுதா? யானை சத்தம் கேக்குது மறுபடி. மனம் படைத்தே